RCS Jewelry Business Coach and Unique Mentor. உங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் growthக்கான ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர். நேற்றுக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஒரு ஷோரூமில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்னோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. நேற்றுக்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஷோரூமுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்கள் ஷோரூமுடைய பிஸ்னஸில் என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம். 2 த டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த ஷோரூமோட டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த ஷோரூமுடைய ப்ராடக்ட்ஸை, அந்த ஷோரூமுடைய ஸ்டாஃபை, அந்த ஷோரூமுடைய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறது யாரு, இந்த மூணையுமே கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டான பேலன்ஸில் கொண்டு போகிறது யாரு, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். இந்த டிரைவிங் ஃபோர்ஸு உங்கள் ஷோரூமுடைய பிஸ்னஸை தீர்மானிக்குது. ஸ்ட்ராட்டஜி, டிரைவிங் ஃபோர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோர்சீயிங் த பிஸ்னஸ். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு வியாபாரம் இல்லை, போன வாரம் வியாபாரம் இல்லை, அடுத்த வாரம் டல்லா இருக்கு எப்படின்னு பேசுறத நான் பார்த்துருக்கேன். ஃபோர்சிங் த பிசினஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வியாபாரத்தை நம்ம பார்க்க கூடாது. இன்னைக்கு வியாபாரத்தை பார்க்க தான் நம்ம மேனேஜர்ஸ் வச்சிருக்கோம், ஸ்டாஃப் வச்சிருக்கோம், ஃப்ளோர் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, CEO இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், நாளை மறுநாள் என்ன பண்ணணும், அடுத்த மாசம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஃபோர்சிங் த பிசினஸ், அது நம்மளுடைய பழைய ரெக்கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து புரட்டாசி மாசம் வருது, போன புரட்டாசியில நம்ம என்ன பண்ணோம், என்ன இருந்துச்சு பிசினஸ், நம்ம தத்தளிச்ச ஸ்ட்ரகிள் ஆகணுமா, இல்லை கரெக்டாக போயிட்டு இருந்துச்சா, அல்லது அடுத்தது மார்கழி வருது, இந்த மார்கழியில் என்ன மாதிரியான கம்யூனிட்டி பீப்புள், என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ், என்ன மாதிரியான ரிலீஜியன் பீப்புள் ஜுவல்லரி வாங்குவாங்க அப்படிங்கிறத இந்த ஃபோர்சீயிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபோர்சீயிங் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் 1வது பாயிண்ட்ல 3வதா இருக்கு. முதல் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்கள் ஷோரூமுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன. 2வது பாயிண்ட் டிரைவிங் ஃபோர்ஸ். 3வது ஃபோர்சீயிங். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு LLP-யா ஆரம்பித்தவங்க சின்னதாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு ஒரு 350 ஷோரூமோடைய இருக்காங்க. அந்த ஷோரூமோட சேர்மன் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய மதர் டங் மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த கோர் ஸ்ட்ராட்டஜி என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாஃப் எல்லாரையும் சந்தோஷமா வச்சிங்கப்பா, கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ ஃபார் மணி கொடுங்க, கஸ்டமர் கொடுக்குற மணிக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ ஃபார் மணி கொடுங்க, நம்மளை நம்பி முதல் போட்டிருக்காங்கல்ல அவங்களையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க, அவங்க எந்த ரூபத்திலையும் நாம ஏமாத்தப்படுறோம் அப்படிங்கிறத நினைக்க கூடாது அப்படிங்கிறத இந்த 3 விஷயம்தான். அவர் எவ்வளவு பெரிய மீட்டிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த ஸ்டாஃப்ட சொல்ற இந்த 3 விஷயம்தான். இந்த 3 விஷயத்த நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது, ஸ்டாஃபை சந்தோஷமா வச்சுங்க, கஸ்டமர்ஸுக்கு வேல்யூ ஃபார் மணி கொடுங்க, இன்வெஸ்டார்ஸ், நம்மளை நம்பி இன்வெஸ்டார்ஸ் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துங்க. இந்த 3 விஷயமும் இன்னைக்கு அவங்கள இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்தது டிரைவிங் ஃபோர்ஸ். நிறைய கார்பரேட், நீங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லலாம், நான் நிறைய கார்பரேட்ஸ் நேம் இங்க சொல்ல விரும்பல. அந்த கார்பரேட் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் மூடுறதுக்கான காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்காது. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடைசியில போய் அந்த ஷோரூம்ல ரீச் ஆயிருக்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்க கஸ்டமரை கரெக்டாக அந்த ரிசப்ஷன் இருக்காது, இந்த பிராண்டை கஸ்டமர் சரியாக ரிசப்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள்னால மெயின் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஷோரூமுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த ஷோரூமோட டிரைவிங் ஃபோர்ஸ் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஷோரூம் கண்டிப்பாக வளர்ச்சியை நோக்கி போகும். உங்கள்கிட்ட இருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸ், நான் ஒரு சில கார்பரேட் பார்க்குறேன், கஸ்டமர் ரேப்போ ஒரு மேனேஜருக்கு குவாலிட்டியாக இருக்கும், ப்ராடக்ட் ஹேண்ட்லிங் ஒரு மேனேஜர் நல்ல குவாலிட்டியாக பண்ணுவாங்க, ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பார்ப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்காக இருக்கிற ஒரு ஷோரூமில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மேனேஜர் தூக்கி போடுவாங்க. அவர் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்ப்பாரு, கஸ்டமரை விட்டுருவாரு, ப்ராடக்ட்ஸ் கவனிக்க மாட்டார். ப்ராடக்ட்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் பார்ப்பாருன்னா ப்ராடக்ட் நல்ல ஸ்டாக்கை பார்த்துக்குவாரு, ஸ்டாக்கை நல்லா ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் கஸ்டமர் ரேப்போ அவர்கிட்ட இருக்காது, அட்மினிஸ்ட்ரேஷனில் வீக்காக இருவாங்க. நீங்கள் இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் போடுற இந்த மேனேஜர் 3லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரையோ அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரையோ போட்டுடலாம். ஒரு ப்ராடக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இன்சார்ஜை போட்டுடலாம். ஒரு சேல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு கஸ்டமர் ரேப்போட ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃப்ளோர் மேனேஜர்ஸே பார்த்துருவாங்க. ஆனால் இது 3லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் உங்கள் ஷோரூமில் இருக்கா? கஸ்டமர் ஹேண்ட்லிங், ப்ராடக்ட் ஹேண்ட்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் உங்கள் ஷோரூமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஷோரூம் வளர்ச்சியை நோக்கி போகும். 3வது ஃபோர்சீயிங். இந்த ஃபோர்சீயிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு என்ன பிசினஸ்ல பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், அதுக்கு அடுத்த மாசம் என்னவா இருக்க போகுது, அதுக்கு அடுத்த வாரம் என்ன இருக்கு, அதற்கான முன்கூட்டிய எல்லா பிளானும். உதாரணமா ஒரு ஆடி பெருக்கு வந்துச்சு,
எத்தனை பேர் ஆடி பெருக்குக்கு அந்த தாலி காசு, காயின், அந்த மாங்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம், தாலி பெருக்கி போடுவாங்களே, தாலி கொடி வாங்குவாங்களே, அந்த கொடியை கொஞ்சம் கவனிப்போம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம எடுத்தோம்? நீங்களே உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. நீங்க அதை செஞ்சிருந்தாங்க, உங்க ஷோரூம்ல இருக்கிற மேனேஜர்ஸ் அதை ரெக்வஸ்ட் பண்ணி, சார் ஆடி பெருக்கு வருது, இந்த ஆடி மாசம் ஃபுல்லா தாலி ஐட்டம் தான் நம்மள்ட்ட வாங்குவாங்க, தாலி கொடி தான் வாங்குவாங்க, எங்களுக்கு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு மேனேஜர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கரெக்டான டிரைவிங் ஃபோர்ஸ். நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகிக்கணும். என்ன நான் 2 சொல்ல போறேன், 3 சொல்ல போறேன், 4 சொல்ல போறேன், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டா, நம்ம பாடியில இருக்கிற சிஸ்டம் மாதிரி எல்லா சிஸ்டமுமே இன்டர்லிங்க்டா இருக்கும். இன்டர்லிங்க்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஷோரூம் வளர்ச்சி நோக்கி போகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.